ரியாக்ட் ஜேஎஸ் ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்துச்சு. ஸோ இப்போ பீக்கில் இருக்கிற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ்லேயும் சரி, நீங்கள் இந்த கூகுள் ட்ரெண்டிங்கில் போய் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். அது என்ன பண்ணுன்னா டாப் லெவலில் எந்த டெக்னாலஜி வந்து ஹையஸ்ட் டெவலப்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஹையஸ்ட் பெய்டு கெட்டிங் அப்படின்னா நீங்கள் சும்மா ஒரு ஓவரால் இப்போ உங்களுக்கு அது எதுவும் தெரியாது. நீங்கள் ஒரு ஃபீல்டுக்கு போனதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா குவி, எடுரேக்கா அப்படின்ற மாதிரி நிறைய எஜுகேஷனல் இது இருக்குது. ஓகேங்களா? அங்கன்னா பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக வந்து கோர்ஸ் படிப்பாங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்னால் படிக்க மாட்டாங்க, ஒரு ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் தான் படிப்பாங்க. ரீசன் என்னன்னா அந்த கோர்ஸ் படித்தா அவங்களுக்கு வந்து அதிகமாக பே அப்படின்ற மாதிரி அந்த கம்பெனியில் சொல்லியிருக்கலாம். அதனால் எவ்வளோ 80,000 ஓகேங்களா? அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அரௌண்ட் 80,000 இந்த மெர்ன் ஸ்டாக்கு 80,000 பே பண்ணி ஒரு 6 மாதம் தானே அவங்களுக்கு, அது பெர் மந்த் சேலரிக்கு கூட அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து அதை பற்றினா பெருசாக ஒரி பண்ணாமல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன், HTML CSS வந்து பூஸ்டப் கூட ஒரு சும்மா ஒரு பேசிக் தான். ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு பெரிய கடல் மாதிரி. ஓகேங்களா? அதை வச்சுக்கிட்டு ஜாவா லைக் ஜாவா மாதிரி தான், ஜாவாவை நீங்கள் படிக்க படிக்க அது வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்டும். ஓகேங்களா? நிறைய கான்செப்ட் இருக்கும். ஆனால் நம்ம நிறைய கான்செப்டுக்குள்ளலாம் நம்ம போகவே மாட்டோம். நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன், ஒரு சிங்கிள் பேஜ் ஸ்பா அப்ளிகேஷன் சொல்லுவாங்க, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன், அதை ரெடி பண்ணுறதுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ ரியாக்ட் ஜேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டிங் லைப்ரரி, காம்பனண்ட் பேஸில் ஒர்க் ஆகிற ஒரு விஷயம். இது என்ன காம்பனண்ட் பேஸ் அப்படின்னா, நம்ம நார்மலாக ஒரு வீடு கட்டும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்தோடனே வீடை கட்டி அப்படியே இது பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த அஸ்திவாரம் பண்ணணுன்றது. ஓகேங்களா? ஒரு செக்ஷனாக தான் முடிப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட் கோடு வந்து ஒரு பேஜில் இருக்காதுன்றதோட இருக்கக்கூடாது. ரியாக்டோட ஃபர்ஸ்ட் வியூவே என்னன்னா, நீங்கள் எதை பண்ணாலும் காம்பனண்ட்டாக பண்ணுறது தான் ரியாக்டோட ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். எக்ஸாம்பிள், நம்ம index.html ஒரு 1 பேஜ் பூஸ்டப் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? மேலே இருந்து ஒரு ஹையரார்க்கியாக சொல்லுங்களேன், என்னென்ன செக்ஷன் இருக்கும்? நியூ பார் அதை தான் ஹெட்டர் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறம் கரோசல் செக்ஷன், கரோசல், அது ஸ்லைடர் செக்ஷன், சர்வீசஸ் ஏதோ ஒன்று, சர்வீசஸ் ஸ்கில்ஸ் ஏதோ ஒன்று. அப்புறம் லாஸ்ட் ஃபூட்டர் செக்ஷன். இதுவே நீ பார்க்கவே இல்லையா? கான்டாக்ட் பேஜ், போர்ட்ஃபோலியோ பேஜ். அங்க பத்திரிக்கை, அதுக்கப்புறம் ஃபூட்டர். கேக்கல. ஹலோ, ஃபூட்டர்னா? ஓகே, ஸ்கூட்டர். இத்தனை செக்ஷன் இருக்கு. ஓகே, இது வரைக்கும் நீங்க பண்ணது எல்லாமே எப்படி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, index.html ஹெட்டர், ஸ்லைடர், சர்வீசஸ், அதுக்கப்புறம் அபோட்டஸ், அதுக்கப்புறம் டெஸ்டிமோனியல்ஸ், அதுக்கப்புறம் கான்டாக்ட் இன்ஃபோ, தென் ஃபூட்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 செக்ஷன் வந்து நம்ம வச்சுருந்தோம். ஓகேங்களா? சரி, இதுக்கும் ரியாக்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, நீங்கள் ஒரு HTML ஃபைலை ரியாக்டில் வந்துட்டு அப்படியே மொத்தமான எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எதனால் அப்படின்னா, இது காம்பனன்ட் பேஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த நேவ் பார்னு சொன்னீங்கல்ல, அதை தனியாக ஒரு நேம் வச்சு navbar.js, அது வந்து கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இல்லை அப்படின்னாவே எல்லா பேஜுக்கும், ஓகேங்களா, கான்டாக்டு, சர்வீசஸ் எல்லா பேஜுக்கும் அதுதான் மேலே இருக்க போகுது அப்படின்றதால header.js அப்படின்னு நேம் வச்சு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணும். இதுக்கு மேலே நீங்கள் கிரியேட் பண்ணுற ஃபைல் எல்லாமே எந்த எக்ஸ்டென்ஷனில் கிரியேட் பண்ணுவீங்கன்னா .js. ஓகேங்களா? காம்பனண்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேங்களா? நம்ம அதெல்லாம் பார்ப்போம் 1 by 1 இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது அது தெரியும். காம்பனண்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளார சோர்ஸ்ன்ற இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். அதில் என்ன பண்ணுவோம்னா header.js, slider.js, services.js இது எல்லாத்தையும் போட்டு index.jsல எல்லா பேஜையுமே கால் பண்ணுவோம். இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி காலிங் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ரியாக்ட் ஜேஎஸால் என்ன யூஸ், எதனால் வந்து இப்போ வந்து ஏற்கனவே இருக்கிற PHP
நிறைய ரியாக்டுக்கு முன்னாடி வெப்சைட் இல்லையா அப்படின்னா வெப்சைட் இருக்கு ஓகேங்களா. ஆனா எதனால இந்த ஷார்ட் டைம்ல வந்து இந்த ரியாக்ட் வந்து பெருசா வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஃபேஸ்புக் டெவலப் பண்ணதாலையா அப்படின்னா கிடையாது. அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூசருக்கு வந்து என்ன சொல்றது, உடனுக்குடனே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், நான் ஒரு சைட் போகிறேன். ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே, இது இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இது எந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ரியாக்ட் ஜேஎஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா. இப்போ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் இன்னொரு சைட்டுக்கு போயிடும். நான் பர்ஃபார்மன்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது இது. ஓகே, ஏதோ ஒரு சைட் சொல்லுங்க. ஓகே, இந்த இடத்துல நான் இப்போ ஏதோ ஒரு லிங்க் வந்து நான் கிளிக் பண்றேன். இந்த இடத்துலயும் பாருங்க லோட சுத்திட்டு இருக்கும் பாருங்க, சுத்திட்டு இருக்கா. நீங்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா நார்மல் இதுக்கு முன்னாடி இருக்கிற வெப்சைட் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரு லோடர் ஒன்று போட்டுரும். அதாவது சைட்டுக்குள்ள இல்ல, இந்த இன்ஃபர்மேஷனை கெட் பண்றதுக்கே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை பாருங்க, நீங்க எந்த பேஜை கிளிக் பண்ணாலும் இது லோடிங் டைம் எடுத்துக்கும் ஓகேவா. இது என்ன ஆகும் அப்படின்னா இதனால யூசர் வந்து இந்த சைட்டை விட்டு போயிடுவானா அப்படின்னா யூசர் இந்த சைட்டை விட்டு போயிட மாட்டான். அவனுக்கு நடக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொல்றது சீக்கிரமா கிடைக்காது. ஏன்னா ஒரு விஷயத்துக்கும் அது லோட் பண்ணி டேட்டா பேஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்து யூசருக்கு காட்டிக்கும் விடிஞ்சிரும். எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி ஸ்னாப்டீல்னு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் இருந்துச்சு. ஸ்னாப்டீல் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, சைட் சுத்திட்டே இருக்கா. எதையோ நான் ஒன்று கிளிக் பண்ணாலும் இது எப்படி நடக்குது அப்படின்றத நான் ஒரு இதுவாக சொல்கிறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா நான் இப்போ ஹேர் ஃப்ரெஷ்னர் அப்படின்ற ஒரு கீவேர்டை நான் கொடுத்த உடனே இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹேர் ஃப்ரெஷ்னர்ன்ற ஒரு விஷயத்த நெட்வொர்க் காலுக்கு அனுப்பும். நெட்வொர்க் கால்னா என்னன்னா இங்கே இருக்கிற டேட்டா ஒன்றும் நீங்கள் ஹெச்டிஎம்எல்ல பார்க்குற மாதிரினா இருக்காது ஓகேங்களா. இது எல்லாமே ஸ்டாட்டிக்கானா இருக்காது, எல்லாமே டைனமிக். அட்மின் போடுற விஷயம் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ 149 ரூபாய் இருக்கிறது ஓகேங்களா, அட்மின் வந்து 150 ரூபான்னு மாத்திட்டு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இங்க 115 இருக்கும் ஓகேங்களா. இது எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா டேட்டா பேஸ் ஓகேங்களா. இது எல்லா ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டேட்டா பேஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கும். நீங்க இதை எதை கிளிக் பண்ணாலும் இது என்ன நடக்கும் அப்படின்னா டேட்டாவை போயிட்டு டேட்டா பேஸ்ல போயிட்டு இந்த மாதிரி விஷயம் எனக்கு வேணும் அப்படின்றத எடுத்துட்டு வரும் ஓகேங்களா. இதுதான் ஓல்டர் டேஸ்ல இருந்தது, அதாவது பிஃபோர் ரியாக்ட் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் சைட் இருந்துச்சு. சரிண்ணா, இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் சைட்டுக்கு போங்க. ஃப்ளிப்கார்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லோட் ஆகுதா, இப்போ பேஜ் லோட் ஆகுதான்னு பாருங்க. இதை விட்டுருங்க, இது இன்னொரு பேஜுக்கு போறதால ஓகேங்களா. டிஷர்ட்ஸ் இங்க பேஜ் லோட் ஆகுதான்னு பாருங்க. இதுவே இந்த சைட்னா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லோட் ஆகுதா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகவே ஆகாது. இது எப்படி நான் அச்சீவ் பண்ணாங்கன்னா ஃப்ளிப்கார்ட் சைட் வந்து டெவலப் பண்ணது வந்து ரியாக்டை வச்சு தான் ரெடி பண்ணது.
ஃப்ளிப்கார்ட்னு இல்லை, நிறைய சைட் வந்து இப்போ வந்து வால்மார்ட்டு ஓகேங்களா, அப்புறம் ஊபர், ஸ்கைப்பு. ஒரே நிமிஷம் இருங்களா. ஜெயராமன், ஜெயராமன் போனவனே வண்டி கிளம்பிடுச்சான். எங்கேயா ஊர் மேய வேண்டியது, அப்படியே வந்து ஜாயின் பண்ண வேண்டியது. ஓகே, ரெண்டு சைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, பிஃபோர் வந்து ஒரு டைமும் லோட் பண்ணி டேட்டாவை ஒரு டைம் எடுத்துகிட்டு வந்துடும். ஆனால் ரியாக்டில் அப்படி கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்ன கேட்பீங்க அப்படின்றத அஜாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அந்த டெக்னிக்கல் டைம்னா தேவையில்லை. இது என்ன பண்ணுன்னா ஹைட் அண்ட் ஷோ. உங்களுக்கு ஹைட் அண்ட் ஷோன்னா என்னன்னு தெரியும். நீங்கள் கிளிக் பண்ண உடனே இங்கே வர்றது ஓகேங்களா. இதே நார்மல் சைட்னா எப்படின்னா, கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லோடர் ஒன்று போட்டு டேட்டா பேஸில் போயிட்டு பாப்புலர் கேட்டகரிஸ்னால் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்கும். அது வந்து ஹைலைனரும் ஃபோனும் எடுத்துன்னு வந்து கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஓல்டர் டேஸில் வந்துட்டு நடந்துட்டு இருந்துச்சு ஓகேங்களா. ரியாக்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, பேஜ் லோடு ஆகவே ஆகாது ஓகேங்களா. இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் கேட்பாங்க ரியாக்டுக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. சிம்பிளாக சொல்லணும்னா, ரியாக்ட் யூஸ் பண்ணால் சைட்டு வந்து லோடு ஆகவே ஆகாது ஓகேங்களா. ஒரே ஒரு டைம் தான் லோட் ஆகும். அந்த டைம்லேயே வந்து அது என்ன பண்ணுன்னா, சைட்டுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் அது எடுத்துன்னு வந்துடும் ஓகேங்களா. அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பண்டிலாக எடுத்துன்னு வந்துடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தையும் கேட்க அது என்ன பண்ணும் அப்படின்னா, ரெக்வஸ்ட் நெட்வொர்க் ரெக்வஸ்ட் மூலிமா அச்சீவ் பண்ணும். எக்ஸாம்பிள் இந்த சைட்ல போகிறோம். இங்க நான் காஸ்மெட்டிக்ஸ்ன்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன்னா, இங்க பாருங்க, அதனுடைய ஐடி நான் அனுப்புறேன். அதனுடைய ஐடி கொடுத்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னா, டேட்டா பேஸ்ல இருந்து இந்த ஐடி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து என்ன கொடுக்குறா, ஹைலைனர் மட்டும் தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். எக்ஸாம்பிள் இப்போ நான் பாப்புலர் கேட்டகரி, இது பாப்புலர் கேட்டகரி 2 தான் இருக்கும். இந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சார் ஃபோன் ஓகேங்களா. ஸோ இது வந்து பேஜ் லோடு ஆகவே ஆகாது ஓகேங்களா. அதாவது மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஜ் லோட் ஆகும். இப்போ பாருங்க, இந்த விஷயமும் அதே தான். நான் கிளிக் பண்ண எனக்கு டேட்டா வந்துகிட்டே இருக்கும். இது வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட் மாதிரி இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற சைட் இது ஓகேங்களா. தெரியல ஓகேங்களா. ஸோ இதுதான் ரியாக்டுக்கும் அதர் இதுக்கும் இருக்கிறது ஓகேங்களா. சிம்பிளா சொல்லணும்னா, ரியாக்ட் என்ன அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரியோட ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுவுமே ஒரு ஸ்கிரிப்டிங் ஃப்ரேம் ஒர்க் தான் ஓகேங்களா. இது கம்ப்ளீட்டா ஃப்ரேம் ஒர்க்னு சொல்ல முடியாது, ஏன்னா பூஸ்டப் தான் ஃப்ரேம் ஒர்க் ஓகேங்களா. இது வந்து இதுவுமே ஒரு ஸ்கிரிப்டிங் லைப்ரரி ஓகேங்களா. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் ரெடி பண்ணலாம். ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனா இதோ இப்போ பார்க்குறீங்க தெரியுமா, இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன். நெட்வொர்க் காலில் இருந்தது எல்லாமே பேக் எண்ட் ஓகேங்களா. அது ஃபுல்லாகவே பை நோட் மூலயமா நம்ம அச்சீவ் பண்ணுவோம் ஓகேங்களா. யூசிங் ரியாக்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனை ரெடி பண்ணலாம் ஓகேங்களா. ரியாக்டை யூஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, பேஜ் ரீலோட் ஆகாம டேட்டாஸை வந்து நம்ம வந்து யூசருக்கு வந்து காட்டும் ஓகேங்களா. இப்போ ஸ்னாப்டீல்னா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் வந்து போகாததுக்கு ஒரு ரீசன் கூட அதுவாக கூட இருக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் அப்படி இருக்காது. ஏன்னா நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்துருமா, யூசர் வந்து ஹாப்பியாக இருப்பான். இதுவே ஸ்னாப்டீலில் கிளிக் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் லோட் ஆகாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடுப்பாக இருக்கும். அதுதான் இப்போ ரியாக்டோட பெரிய அச்சீவ்மெண்ட் ஓகேங்களா. சரி, இது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்போ ரியாக்டை என்னுடைய சிஸ்டமில் எப்படி ரன் பண்ணுறது ஓகேங்களா. இது என்ன, இது லோக்கல் ஹோஸ்ட் 3000 அப்படின்ட்டு ரன் ஆகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணுவோம்னா, D:\, டாக்குமெண்ட்ஸில் POC ஓகேங்களா, சைட் 1 index.html அப்படிதான் இருக்கும். இது என்ன போர்ட் நம்பர்ல இருக்கு அப்படின்னா, JS ஓகேங்களா. இந்த ரியாக்ட் JS வந்து ரன் பண்றதுக்கு நம்மளுக்கு Node.js அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வேணும் ஓகேங்களா. Node.js எதுக்காக அப்படின்னா, அதுவுமே வந்து ஒரு ரியாக்ட் JS ஓட ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து
பேரண்ட்பா. அதுக்கப்புறம் வர நோட் ஜேஎஸ், ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ், வியூ ஜேஎஸ், நெக்ஸ்ட் கோலாங், ஓகேங்களா, அப்புறம் வியூ ஜேஎஸ், இது எல்லாமே என்னன்னா அதனுடைய சைல்டு. ஓகே, ஒரு சில இந்த நோட் ஜேஎஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக் அண்ட் அப்ளிகேஷனை ரெடி பண்ணலாம். ஓகேங்களா, ரியாக்ட் ஜேஎஸ் வச்சு ஃப்ரண்ட் எண்ட், அதே தான் ஆங்குலரும். ஓகேங்களா, ஆங்குலர் வந்து இப்போ நம்ம அதை பற்றின டாக்கே நமக்கு கிடையாது, ஒன்லி நோட் ஜேஎஸ், ரியாக்ட் ஜேஎஸ். ஓகே, ரியாக்ட் ஜேஎஸ் ரன் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா என்பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வேணும். அது என்ன என்பிஎம் அப்படின்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நீங்க ரியாக்ட் ஜேஎஸ் வந்து நான் கிளிக் பண்ண உடனே அந்த விஷயத்த கொடுக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் எப்படி அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த என்பிஎம் மூலயமா தான். அதுல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ஒரு நிமிஷம், அதில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அந்த நோட் பேக்கேஜ் மேனேஜர் மூலயமா ஒரு சில விஷயத்த கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் கொடுக்குற கோடு எல்லாமே பண்டில் பண்ணி நீங்கள் எப்போ எதை கிளிக் பண்ணாலும் உடனுக்குடனே யூசருக்கு காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாம் எங்கே கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா என்பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம வெப்சைட்டில் வந்து ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போது நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமு, இப்போ ஏதாவது ஒரு கேலண்டர் டேட் ஆஃப் பர்த் வைக்கணும்னா டிஓபி அப்படின்ற ஒரு ஃபீல்டு வச்சு பண்ணும். இல்லை எனக்கு வந்து கேலண்டர்னா வரணும் அப்படின்னா இந்த என்பிஎம் மூலியமா ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். நீங்கள் சொல்கிறது எனக்கு சுத்தமாகவே புரியல அப்படின்னா விட்டுடுங்க. ஓகேங்களா, இந்த கிளாஸ் வந்து ஒரு இன்ட்ரோ தான், ரியாக்ட் ஜேஎஸ் வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ரியாக்ட் ஜேஎஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன மஸ்ட்டாக தேவை அப்படின்னா நோட் ஜேஎஸ் இன்ஸ்டாலேஷன் உங்களுடைய சிஸ்டத்தில் இருக்கணும். ஓகேங்களா, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நோட் ஜேஎஸ் ஆர்கனைசேஷன் இருக்கா. ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு தேவையான வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எந்த மேக்குன்னவே நான் இதில் இன்ஸ்டால் பண்ணிப்பேன். நீங்கள் விண்டோஸ் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, விண்டோஸ் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்ட உடனே உங்களுடைய சிஸ்டமில் நோடு வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்ணணும்னா நோடோட வெர்ஷன் வந்து உங்களுக்கு காட்டணும். ஓகேங்களா, இது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபோல்டர், நீங்கள் நோட் ஜேஎஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேராக தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, அதனால் அது என்னன்னா ஏதாவது ஒரு ஃபோல்டரில் போயிட்டு அதனோட வெர்ஷன் என்ன அப்படின்றத செக் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஃபோல்டர் இருக்கும். ஓகேங்களா, யாராச்சும் சிஸ்டமில் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், நான் சபரி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், ஸ்க்ரீனை ஷேர் பண்ணா இங்க பாருங்க, என்னுடைய நோடு வெர்ஷன் வந்து வெர்ஷன் 14.17.3. ஓகே, ஓகே, ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா நீங்க? சரி, ஓகே, ஏதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ள இருப்போங்க. நோட் ஜேஎஸ் தோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, டவுன்லோட் நீங்க பண்ணிக்கிட்டு விண்டோஸ் சி எடுத்துங்க. விண்டோஸ் சிப்பா, அது கொஞ்சம் பெருசாக்குங்க. ஓகே, இப்போ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள போகலாம், ஏதோ ஒரு ஃபோல்டர். ஓகேங்களா, ஆனால் சி கோலனுக்கு போகாதீங்க. டாக்குமெண்ட் எப்படி கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு. ஓகேங்களா, கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக 2 டைப்பில் ஓப்பன் பண்ணுவோம். ஒன்று ரன்னில் போயிட்டு சிஎம்டின்னு அடிப்போம். கரெக்டுங்களா, சிஎஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்குனா தெரியும். இந்த ஐஎம் அந்த இதுக்கு சர்ச் இருக்கும், ஐஎம் காட்டோன்னா ஆஸ்க் மீ எனிதிங்னு இருக்கு பாரு, கீழே போயிட்டோன்னா சிஎம்டி அப்படின்னு அடிங்க. சரி, இது பண்ணா என்ன ஆகும்? நீங்க சொன்னது பண்ணா என்ன ஆகும்? விண்டோஸ் ஆர் பிரஸ் பண்ணா கமாண்ட் வரும், கமாண்ட் ப்ராம்ப்ட் குள்ள அப்படியே என்டர் அம்தா கமாண்ட் ப்ராம்ப்ட் குள்ள போய்டணும். ஓகே, கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணுங்க.
ஓகே, கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்துருச்சு. இப்போ எனக்கு சில இருக்கிற டில இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்குள்ளார போகணும். எப்படி போவீங்க? சேஞ்ச் டைரக்டரி நம்ம பண்ணணும். சரிப்பா. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னன்னா தலையை சுத்தி மூக்க தொடுறது. ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி கமெண்ட் ப்ராம்ப்டை வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க சிடி போட்டு சேஞ்ச் டைரக்டரி போட்டு 2 புள்ளி வச்சு வெளியே வந்து திரும்ப வந்து சிடி போட்டு 2 புள்ளி வச்சு வெளில வந்து D:/, சிடி டைரக்டரி வந்து டி அப்படின்னு கொடுத்து அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பிஓசி, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் டெமோ அப்படின்னு போறதுக்கு முன்னாடி அதை க்ளோஸ் பண்ணிடு. கமெண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிட்டு எப்படி ஷார்ட்கட்ல ஓபன் பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது நீ ஒர்க் பண்ற ஃபோல்டருக்கு போ சபரி. கோம்போ சேல் நியூ. ஓகேங்களா? இதுதான் நீங்க ஒர்க் பண்ற இதுனா கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து எப்படி ஓபன் பண்ணலாம்னா, மேல டெஸ்க்டாப் அந்த யூஆர்எல் ஒன்று இருக்குல்ல, பிரெட் கம்ஸ், அதுல கிளிக் பண்ணுங்களேன். இப்ப இந்த மாதிரி இருக்கா, சிஎம்டி இந்த மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கணும். சிஎம்டி என்டர் அடிங்க. வந்துருச்சுங்களா? ஸோ சி யூசஸ் ஹோம் டெஸ்க்டாப் கோம்போ சேல் நியூ. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா, எப்படி நீங்க கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. நார்மலா நம்ம எப்படி பண்ணுவோம்னா இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்க அந்த மாதிரி பண்ணாம இதை ஷார்ட்கட்டா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொன்னேன். ஓகேங்களா? இது ஸ்டெப் என்னன்னா, நீங்க எந்த ஃபோல்டர்ல ஓபன் பண்ண போறீங்கன்னா அந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணிக்கோங்க. டிரைவை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற ஃபோல்டர் ஓபன் பண்ணிட்டு அதை ஃபுல்லா ப்ளூ கலர் ஆக்கிடுங்க. அந்த பிரெட் கம்ஸ் இருக்குல்ல, திஸ் பிசி டெஸ்க்டாப் அப்புறம் கோம்போ சேல் நியூன்னு இருக்குல்ல, அதை ப்ளூ கலரா மாத்திடணும். ஓகேங்களா? ப்ளூ கலரா மாத்ததுக்கு ஒன்றும் இல்லை, அதில் போய் நீங்க கிளிக் பண்ணாலே அது ப்ளூ கலரா தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில பேர் என்ன செய்வீங்க, அந்த ப்ளூ கலரே வரதுக்கு முன்னாடி சிஎம்டின்னு அடிப்பீங்க. அது என்ன பண்ணுன்னா கோம்போ சேல் நியூ /CMDன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எரர் அடிச்சுட்டு அப்படியே நிற்கும். ஓகேங்களா? தெளிவா சொல்றேன், ப்ளூ கலர் வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணணும். ஓகே, க்ளோஸ் பண்ணிடு சப்ரி. இந்த இதை அகைன் கிளிக் பண்ண அந்த கோம்போ சேல் நியூல இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்க கொடுத்துட்டோன்னே அது டிஃபால்ட்டா சிஎம்டி வந்துடும். நீங்க அகைன் வந்து நீங்க சிஎம்டின்னு அடிக்கணும்னு அவசியம் இல்லை, என்டர் அடிச்சாலே வந்துடும். கமெண்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்களும் சரி, இப்ப தெரிஞ்சுக்கிட்டவங்களும் சரி, புரியுதா? ஈஸியா புரியுதுண்ணா. ஓகே. ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்க இதுக்கு மேல எதுல ஒர்க் பண்ண போறீங்கன்னா, என்ன சொல்றது, ஒரு சைட்டை நீங்க ரன் பண்ணிட்டு போயிட்டு index.html கிளிக் பண்ணுங்க, அது ஓபன் ஆகும். ஓபன் வித் குரோம் ஃபயர்பாக்ஸ்னா இல்லை, இதுக்கு மேல ஃபுல்லாவே இதுல தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கோ சார். எதுக்காகனா எனது வந்து டெர்மினல்னு இருக்கும். ஓகேங்களா? மேக்ல வந்து டெர்மினல்னு இருக்கும், அதனால அது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அதை ஓபன் பண்ணேன். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு நெக்ஸ்ட் நீங்க ஒன்ஸ் அந்த Node.js இன்ஸ்டால் பண்ணிட்ட உடனே, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க விண்டோஸ் இன்ஸ்டாலர் இருக்குல்ல, அது 62 பிட் நீங்க டிஃபால்ட்டா இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது வரும். ஓகேங்களா? வந்ததுக்கு அப்புறம் வேணாம் எந்த உபுண்டு இல்லன்றியா? உபுண்டு ஓஎஸ்க்கு இல்லன்றியா? இதுவே பண்ணலாமே. எல்டிஎஸ் தான். கரண்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுவோம். கரண்ட் வெர்ஷன் ஏதாவது பக்கா இருந்துச்சுன்னா, எப்பயுமே ஒரு ப்ராடக்ட் வந்து யாராச்சும் இப்போ மொபைல் ஃபோனுக்கு என்னை பொறுத்த மட்டும் இல்லை அபிப்பிராயம் சொல்லிடுறேன். ஒரு ஆண்ட்ராய்டு கம்பெனி வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் விடுறான்னு வச்சுக்கோயேன், அதை வந்து இனிஷியலாக யாருமே வாங்கக்கூடாதுன்றது தான் என்னோட இது. ஏன்னா அதில் நிறைய பக்கு இருக்கும். 1 month கிட்ட அது பக்கு அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு தான். ஓகே, டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. ஓகே, அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா அதை பீட்டா வெர்ஷன் சொல்லுவாங்க. 1 monthக்கு வந்து அது பீட்டா வெர்ஷனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவன் சொல்ற இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர மொபைல் தான் நல்லா இருக்கும். அதனால எப்பயுமே இந்த லாஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்கோ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை
யூஸ் பண்ணிக்கோங்க. இதோ பாருங்க, லேட்டஸ்ட் எல்டிஎஸ் வெர்ஷன் 14.17.3 இருக்குல்ல, இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம யூஸ் பண்ணும் போதே இது கூட என்பிஎம் அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா, நீ நோட யூஸ் பண்ற அப்படின்னாலே அந்த விஷயத்துக்கு தெரியும், கண்டிப்பா என்பிஎம் இல்லாம உன்னால ஒர்க் பண்ண முடியாது. இல்லைன்னா நான் கரண்ட்ல தான் ஒர்க் பண்ணுவேன்னா அஃப்கோர்ஸ் போய்க்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஆனால் ஃபியூச்சரில் பிரச்சனை எனக்கு தெரியாது, ஏன்னா நான் எல்டிஎஸ்ல தான் ஒர்க் பண்ணிருக்கேன். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அகைன் வந்து உட்காந்துட்டு கரண்ட் வெர்ஷனில் ஏன்ப்பா இதை வருது, ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணும்போது இதுக்கு மேலே இந்த வெர்ஷனை வச்சு தான் செக் பண்ணுவீங்க. ஓகேவா? என்னுடைய கோடில் Node.jsல ஒர்க் ஆக மாட்டேங்குது, கேட்பான் என்ன வெர்ஷன்ப்பா யூஸ் பண்ணுற, 14.17.3 அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? உங்களோட இதில் நீங்கள் சொல்லணும், போக போக உங்களுக்கு தெரியும். சரியா? நான் எல்டிஎஸ் யூஸ் பண்றேன், நீங்க எல்டிஎஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுங்க, கரண்ட் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்ட உடனே அதனுடைய நோடோட வெர்ஷனை செக் பண்ணிக்கோங்க. 14.17.3 அப்படின்னு வருதான்னு பார்த்துக்கோங்க. மேல் வீட்டில் இருக்கு, கீழ் வீட்டில் இருக்கு, இதோ இருக்கு, எங்க வீட்லயும் இருக்கு, இதோ வந்துச்சு பார்த்தீங்களா 14. ஓகே, இதுக்கப்புறம் என்பிஎம் வெர்ஷன் அதையும் நம்ம செக் பண்ணணும். அது என்ன என்பிஎம்னா, நோட் பேக்கேஜ் மேனேஜர். அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ அனந்த் வந்து ஒரு பாஸ்வேர்டுக்குன்னு வந்து ஒரு கோடிங் எழுதுறாரு. என்ன கோடிங் அப்படின்னா, அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிட்டு எனக்கு 2 கேரக்டர் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொன்னாலும் அது இது ஒர்க் ஆகும், அந்த டெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஆகும், அவர் வச்சிருக்கிற அந்த இன்புட் டைப் ஒர்க் ஆகும். 2 டெக்ஸ்ட் கொடுத்தாதான் அது ரெட் கலர்ல இருந்து போகும். அது வரைக்கும் அது என்ன பண்ணும்னா ரெட் கலர்லயே தான் காட்டும். ஓகேங்களா? அந்த மாதிரி கோடிங் எழுதிடுறாரு. இப்போ என் கண்டிஷன் வந்து நான் சேஞ்ச் பண்றேன், எனக்கு 2 இல்லப்பா, 2 ஸ்ட்ரிங்கு, 2 அப்பர் கேஸு, 2 ஸ்பெஷல் கேரக்டரு, ஓகேங்களா, 2 ஸ்மால் கேரக்டரு, இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோடிங் எழுதுப்பானா அதுவும் பண்ணிக்கலாம். உனக்கு என்னென்னா வேணுமோ அது எல்லாமே என் பாஸ்வேர்டுன்ற அந்த கீவேர்டு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல டெக்னிக்கல் டேர்ம்ல என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு பேக்கேஜ். ஓகேங்களா? அதை நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேக்கேஜை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இந்த Node.jsல பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கோடிங்கை எழுதி வச்சுப்பாங்க. ஓகேங்களா? அதை எங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னா என்பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஓகேங்களா? என்பிஎம் ஆர்கனைசேஷன், அங்கே போயிட்டு உன்னுடைய கோடை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? அந்த இடத்துல எல்லாத்துக்குமான கோடிங் இருக்கும். இப்போ பாஸ்வேர்டு கேப்சானா கேட்டிங்கல்ல, எக்ஸாம்பிள் நான் இப்போ காட்டுறேன் பாருங்க, என்பிஎம்னா என்னன்னு. கேலண்டர் பேக்கேஜ் என்பிஎம் ரியாக்ட் கேலண்டர். ஓகேங்களா? இது என்ன பண்ணணும்னா தான் பாருங்க, நீங்கள் எந்த ஒரு டிசைனும் போட தேவையில்ல, எப்படி இருக்கு பாருங்க. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா, இது ஆன்லைன் டெமோவே இருக்கா, இதை பாருங்க. மட்டும் வரும் இயரு. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாத்தையும் நான் அச்சீவ் பண்ணும்பா. ஆமாப்பா, என்னுடைய டேட் ஆஃப் பர்த் ஃபீல்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று வச்சா நல்லா இருக்கும், யூசர் வந்து உக்காந்துக்கிட்டு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்பா அப்படின்னா இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, இங்கே அவன் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருப்பான். ரியாக்ட் கேலண்டரா எங்க அது, என்ன போனோம், அண்ணா மேலே இருக்குன்னு பாருங்க. என்னது கமாண்ட் அதுல இருந்துச்சுனா? ஆஹா, அது ஒரே ஒரு கீவேர்டு தான், npm install -save அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது அவங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இதோ npm ஐனா இன்ஸ்டால்னு அர்த்தம். ஓகேங்களா? npmனா நோட் பேக்கேஜ் மேனேஜரை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகேங்களா? எங்க இருந்து ஐனா இன்ஸ்டால், எனக்கு என்ன பேக்கேஜ் வேணும்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர்ல எல்லா பேக்கேஜும் இருக்கும். அதுல எனக்கு ஸ்பெசிஃபிக்கா கேலண்டர் டேட்ஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் மட்டும் எனக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கோ அப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கமெண்ட் கொடுக்குறேன். ஓகே, இந்த npm நம்ம தனியா இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னா தேவை கிடையாது. ஏன்னா நம்ம Node.js இந்த டாக்குமெண்டேஷன்லயே நீங்க ஒன்ஸ் இதை வாங்கினா இது ஃப்ரீ அப்படின்ற மாதிரியே கொடுத்துட்டான். ஓகேங்களா?
நம்ம என்ன பண்ணணும்னா இதனுடைய வெர்ஷனை செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா, கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு. இதனுடைய வெர்ஷனை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா -v ஓகே 6.14.13 ஓகே கரெக்டாக தான் இருக்கு ஓகேங்களா. ஸோ என் சிஸ்டம்ல கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்க இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே கரெக்டாக வந்துடும். நீங்கள் நோடு இன்ஸ்டால் பண்ணாமல் நீங்கள் போயிட்டு நோடு -, வெர்ஷன் இப்போவே கூட நீங்கள் செக் பண்ணுங்க. சபரி திரும்ப ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. நோடு வெர்ஷன் போடுங்க. நோடு -v நோடு ஸ்பேஸ் விட்டு டை நோடு டை வெர்ஷன். சோதிக்காதீங்க நீ. ஓகே என்விரான்மென்ட் செட் பண்ணு. நோட் ஸ்பேஸ் வெர்ஷன் VERSION கொய்யால ஓகேங்களா. நோட் இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் அப்படின்னா நீங்க இன்னும் நோட உங்களுடைய சிஸ்டம்ல வந்து இன்ஸ்டால் பண்ணல. நீங்க இந்த இஷ்யூனா வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா குரூப்ல எதுவும் போடாம அந்த இஷ்யூவை அப்படியே காப்பி பண்ணி கூகுள்ல போட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணு அதுக்கப்புறம் அதை போய் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சுந்தர் பிச்சை சார் சொல்லுவார் சரிங்களா. ஸோ நம்ம சாஃப்ட்வேரை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணோம். அது ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க போல இதை அதை அப்படியே இன்ஸ்டால் பண்ணு. என்ன இருக்கு போடு அக்ரி சொத்து எழுதி கொடுப்போம் அக்ரி நெக்ஸ்ட் குடு ரன் டைம் தான் அது. இங்க ஏதோ செக் பாக்ஸ் இருக்கு அதையும் கொடு, அதை கொடு இதை கொடு எல்லாம் கொடு. நம்ம நார்மலா அப்படிதான் பண்ணுவோம், ஒன்றும் இல்லை எல்லாருமே அப்படிதான் பண்ண போறோம் ஓகேங்களா. டவுன்லோட் பண்ண போறீங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்க. ஆனா இதுக்கே நிறைய பேருக்கு இஷ்யூ அடிக்கும். போன ஒரு டைம் ஒரு வாரம் ஆச்சு இன்ஸ்டால் பண்றது. மெய்யாலம் தான் பினிஷ் ஓகே. ஒன்ஸ் நீங்க அதை பண்ணிட்ட உடனே இந்த எரர் அடிச்சது தெரியுமா, இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த இது வந்து அதே கேட்சை தான் எடுத்துட்டு வந்துடும். அகைன் நான் சொல்றேன், ஒரு டைம் இஷ்யூ வந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட்ல அந்த கமெண்ட் ப்ராம்ப்டை அப்படியே அடியோட க்ளோஸ் பண்ணிடுங்க, தேவை கிடையாது. அது ஏண்டா என் பேச்சுக்கு ஒரு மறுவாது இல்லையா, ஏதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ள இருந்து போக வேண்டியதான். கமெண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணக்கூடாதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அது டெஸ்க்டாப்ல கூட செக் பண்ணிக்கோ. கமெண்ட் ப்ராம்ப்ட் தேவையில்லன்ற நோடு நீங்களே செக் பண்ணுங்க. ம் 16.5.0 ஓகே. நீ எப்பயோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க போல திட்னாய். ஓகே npm செக் பண்ண அப்படியே npm ஸ்பேஸ் -v 7.19.1. ஸோ இவருடைய சிஸ்டத்தில் சபரி சிஸ்டத்தில் வந்து இப்போ வந்து சக்ஸஸாக நோடு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. மாஸ்டர் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்க, கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். நிறைய பேருக்கு எரர் அடிக்கும் ஓகேங்களா. ஸோ என்பிஎம் வந்து ஒரு சில கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் ஓகேங்களா. இப்போ வர சிஸ்டம்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை எடுத்துக்கும். ஒரு சில பேர் வந்து மேபி இந்த அம்மா லேப்டாப்பா அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் தான், அதில் கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் Node.js செட்டப்.
ஒன்ஸ் நீங்க இப்படி நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து என்னன்னா ரெடி டு கோ. எதுக்குன்னா ரியாக்ட் ஜேஎஸோட இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு. ஓகே, சக்சஸா முடிஞ்சா கமெண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஒன்ஸ் நம்மளுடைய செட்டப் முடிஞ்சு போச்சு, அதாவது ஜேஎஸ் ஒர்க் பண்ணுறதுக்கான செட்டப் முடிஞ்சு போச்சு. ஜேஎஸ்ன்னு சொல்கிறீங்களா, அது என்னன்னா ரியாக்ட் ஜேஎஸ், நோட் ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ், வியூ ஜேஎஸ், இதுக்கு மேலே நீங்கள் எந்த ஜேஎஸ் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ரீசன் என்னன்னா நம்ம நோட் ஜேஎஸ்ன்ற ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தென் அது அந்த எந்தெந்த ப்ராஜெக்ட் கூட எந்தெந்த ஃப்ரேம்வொர்க் கூட நான் ஒர்க் பண்ண போறேனோ அதுக்கு யூஸ் ஆக போறது அந்த என்பிஎம். ஓகேங்களா, அதுவும் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ சக்சஸா இருக்கு. இப்போ எங்க போறோம் அப்படின்னா ரியாக்டுக்குள்ளார ஓட போறோம். ரியாக்ட் இந்த இடத்துல கெட் ஸ்டார்டட் டாக்குமெண்டேஷன் இருக்கா? இதுல நான் சிம்பிளாவே எந்த லிங்க் போகணும்னு நான் சொல்லிடுறேன். கிரியேட் ரியாக்ட் கிரியேட் எ நியூ ரியாக்ட் ஆப் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ இந்த லிங்க்கு நான் ஷேர் பண்றேன் குரூப்ல. npx create react app. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கிரியேட் ரியாக்ட் ஆப்பை வச்சு தான் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளார போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே ட்ரீம் 1 அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம். அப்படின்னா பட்ஜெட் கால்குலேட்டர். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு மேலே அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ண தேவை கிடையாது. என்னன்னா இதுக்கு மேலே நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் கமெண்ட் லைன் மூலயமா தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா, சுத்தமாகவே புரியலையே கோடிங்க அப்படின்னா கமெண்ட் லைன் மூலயமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஓகேங்களா, இந்த விஷயம் மட்டும்தான் கமெண்ட் லைனில் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது மட்டும்தான் கமெண்ட் லைன் மூலயமா கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிரியேட் ரியாக்ட் ஆப்ன்றது ஒரு பேக்கேஜ். ஓகேங்களா, இந்த பேக்கேஜை வச்சு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா npx. ஓகேங்களா, npx அப்படின்னா என்னன்னா இது உங்களுக்கு இப்போ தேவை கிடையாது, எக்ஸ் தேவை கிடையாது, நமக்கு npm தான் தேவை. ஓகேங்களா, npm ஸ்பேஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப். இது ஒரு கீவேர்டு. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா, மை ஐஃபன் ஆப்னு இருக்குல்ல, இது வந்து யூசர் டிஃபைன்டு ஒன்று. நீங்கள் இங்கே என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல உங்கள் அப்ளிகேஷன் நேம் வைக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சைட்டு டெமோ 1. ஓகேங்களா, டெமோ 2, டெமோ 3, நீங்கள் என்ன வேணாலும் நேம் வச்சுக்கலாம். npmன்றது நோட் பேக்கேஜ் மேனேஜர், கிரியேட் ரியாக்ட் ஆப்ன்றது கீவேர்டு. ஓகேங்களா, இதை பார்த்து தான் npm என்ன பண்ணுன்னா ஓகேப்பா ரியாக்டில் ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண சொல்கிறாங்கப்பா, அந்த அப்ளிகேஷனோட நேமு சைட்டு 1, ஸ்மைலு. ஓகேங்களா, ஏதோ ஒன்று இ-காமர்ஸ், ஓகே ஊபர் க்ளோன், பிரம்மா டெக் க்ளோன், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் கமெண்ட். இதை நான் எப்படி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா சபரி நீயே ஷேர் பண்ணு. சபரி அது விண்டோஸ்லேயே இருக்கட்டும். இது ஏன்னா இது மேக் ஓஎஸ் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஓகே, ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளார வந்துட்டீங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரினா வரதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பெட்டர் டெஸ்க்டாப்லேயோ ப்ரோக்ராம் சிலியோ நீங்கள் அந்த ஃபைல்ஸ்னால் தயவு செஞ்சு வைக்காதீங்க, எப்போ வேணாலும் பிடிங்கிட்டு போயிடலாம். அதனால் டாக்குமெண்ட்ஸ்குள்ளார போயிடுங்க. இருக்கே டாக்குமெண்ட்ஸு ஃபைல் இல்லைன்னா நீ கிரியேட் பண்ணு. ரைட் கிளிக் பண்ணி ரியாக்ட்
சூப்பர். அப்படிதான் ரியாக்ட். ஓகேவா? ஸோ ரியாக்ட் ஒர்க் ஃபுல்லா இதுக்குள்ள தான், இதுக்கு மேல இருக்க போகுது. ஓகேங்களா? உங்க சிஸ்டத்துலயும் அதே தான். ரியாக்ட் ஒர்க்னு போடுன்னு சொல்லிட்டு ரியாக்ட் தனியா ஸ்பேஸ் விட்டு ஒர்க் தனியாலாம் போடாதீங்க. ஸ்பேஸே விடாதீங்க ஃபைல் நேமோ ஃபோல்டர் நேமோ கிரியேட் பண்ணும்போது. இப்போ அந்த ரியாக்ட் குள்ள போங்க. பாய். ரியாக்ட் குள்ள போ. சும்மா நேரம் சொல்லிட்டு திருப்பி அதுக்குள்ள போயிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் போ. cmd. இப்போ npm இப்போ ஒரு எரர் அடிக்கும். npm ஸ்பேஸ் create create hyphen react hyphen app ஸ்பேஸ் ஸ்மைல். மை ஆப்ன்றது அது அவங்க கொடுத்துருக்கிறது, நீ என்ன வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஸ்மைல் ராகுல்னா கொடுக்காது. ஓகே, என்டர் அடிங்க. ஓகே, இது என்ன எரர் அடிக்குதுன்னா, நீங்க அந்த கிரியேட் ரியாக்ட் ஆப் யூஸ் பண்ணீங்கல்ல, ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க என்ன செக் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் உங்க இந்த இடத்துல npm இருக்கா அப்படின்றத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. npm போடுங்க. npm -v டை ஸ்பேஸ் v வெர்ஷன் செக் பண்ணுங்க. இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப கமாண்ட் ப்ராம்ப்ட் போங்க. கிரியேட் ரியாக்ட் ஆப்ன்றதும் ஒரு பேக்கேஜ் மேனேஜர். ஓகேங்களா? அந்த பேக்கேஜ் மேனேஜர் சபரியோட சிஸ்டம்ல இல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, npm ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஐஃபன் தேவையில்லையே. இன்ஸ்டால் ஐஃபன் ஸ்பேஸ் வித் ஐஃபன் சாரி ஐஃபன் ஜி. ஜினா என்னன்னா குளோபல் இன்ஸ்டாலேஷன். ஐஃபன் சாரி 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 ஸ்பேஸ், எனக்கு இது ரெண்டுமே மறந்து. கிரியேட் ரியாக்ட். இப்போ ஐஃபன் தேவையில்ல, சாரி. கிரியேட் ரியாக்ட் ஸ்பேஸ் ஐஃபன் ஐஃபன் சாரிடா ரியாக்ட் ஐஃபன் 3 இங்கிலீஷ் வேர்டு ஒழுங்கா பேச தெரியல எனக்கு. என்டர் கரோ. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, கிரியேட் நான் ஃபர்ஸ்டே இதை சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா? அது வந்து அந்த டாக்குமெண்டேஷன்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன மெத்தடு அப்படின்னா, npmன்றது எல்லா பேக்கேஜும் டவுன்லோட் பண்றது. ஓகேவா? அது வந்து ரியாக்ட் ஜேஎஸ் ஆங்குலர் ஜேஎஸ் எந்த பேக்கேஜ் வேணாலும் டவுன்லோட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரியேட் ரியாக்ட் ஆப் அந்த கீவேர்டு என்ன பண்ணுனா, ஸ்பெசிஃபிக்கா ரியாக்ட் அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே அது வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ஆங்குலருக்கு பார்த்தீங்கன்னா, ஆங்குலர் CLI அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இருக்கும். அதை வந்து நம்ம கொடுப்போம். இந்த ரியாக்டுக்கு நம்ம கிரியேட் ரியாக்ட் ஆப்பை வந்து உங்களுடைய சிஸ்டம்ல குளோபலா இன்ஸ்டால் பண்றது. குளோபல்னா இந்த -Gன்றது உன்னுடைய ஓஎஸ்லயே போயிட்டு இந்த கிரியேட் ரியாக்ட் ஆப் விழுந்துரும். ஓகேங்களா? நாட் ஓன்லி இந்த ஹோம் டாக்குமெண்ட்ஸ் ரியாக்ட் இந்த ஃபோல்டர்ல மட்டும் இல்ல, இதுக்கு மேல நீங்க கிரியேட் ரியாக்ட் ஆப்பை யூஸ் பண்ணி எங்க வேணாலும் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான விஷயத்தை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். எங்கன்னா நம்மளுடைய சிஸ்டம்ல. ஓகேங்களா? அதுக்காக யூஸ் ஆகுறதுதான் npm install -g create react app. இதுதான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க Node.js டாக்குமெண்டேஷன் போயிட்டு அதனுடைய லேட்டஸ்ட் வெர்ஷனோ இல்ல LTS வெர்ஷனோ ஏதோ ஒன்று நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். செகண்ட், அதனுடைய வெர்ஷனை செக் பண்ணணும். நோடு ஸ்பேஸ் வெர்ஷன் npm -v இதை ரெண்டுத்தையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, உங்க சிஸ்டம்ல உங்க Node.jsக்கான React JSக்கான விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரியேட் ரியாக்ட் ஆப் அந்த நேம் வச்சே சொல்லலாம். ஓகேவா? அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கும். கிரியேட் பண்ணி தான் கொடுக்கும். ஓகேங்களா? டெவலப் பண்றதெல்லாம்
டெவலப்பர் நம்ம தான் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ என்னுடைய சிஸ்டம்ல 3 விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நோடு, என்பிஎம், கிரியேட் ரியாக்ட் ஆப். ஓகேங்களா? ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் ரியாக்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாமேன்னா பண்ண முடியாது. ஏன்னா என்பிஎம் வந்து எப்போ வந்துச்சு? நோடை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது கூட சீதனமா வந்தது தான் இந்த என்பிஎம். ஓகேங்களா? என்பிஎம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால கிரியேட் ரியாக்ட் ஆப்பை பண்ண முடியும். நான் சொல்ற ஹையரார்கி புரியுதா எல்லாருக்கும்? புரியுதுண்ணா. ஓகே, யாரும் மிஸ்டேக் பண்றாதீங்க. ஆனா இந்த கிளாஸ் முடிச்சுட்டு நான் டைப் பண்ணி அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, 3 கீவேர்டு தான் இருக்கும். ஓகே, நோட் ஜேஎஸ் டாக்குமெண்டேஷன் ஒன்று, நோடு -viA, npm-va, npm install -g, create react app. இந்த மாதிரி விஷயம் தான் இருக்குமே தவிர்த்து இதை தாண்டி ஒண்ணுமே இருக்காது. ஓகேங்களா? ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இன்டர்வியூல கரெக்டா பேச முடியும். நோட் ஜேஎஸ் எதுக்காக, ரியாக்ட் ஜேஎஸ் எதுக்காக, அந்த விஷயம் நான் இதை திரும்ப நெக்ஸ்ட் கிளாஸ் நடத்தும் போதும் திரும்ப ஒரு டைம் ஒரு ஓவர்வியூ சொல்லிட்டு நான் இது பண்றேன். ஓகே, இப்ப சபரியோட சிஸ்டம்ல கிரியேட் ரியாக்ட் ஆப் இருக்கு. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் பண்ணுங்க. npm என்ன டைப்பே ஆகல. அப்ப அடிச்சா காலிங் பெல்லு இப்பதான் போடுங்க. இப்ப பண்ணலாம். npm create react app, அந்த ஐஃபன்னா போட்டுக்கோங்க, நடுநடு மாலை தேனி அதெல்லாம் போட்டுக்கோ. create react app கால்குலேட்டர். ஏன் அதுக்கு மேல தெரியாதா? சியட்ரா. ஓகே, கால்சி. ஓகே, என்பிஎம்ன்றது நோட் பேக்கேஜ் மேனேஜர். இது மூலியமா இந்த கிரியேட் ரியாக்ட் ஆப் அதை வச்சு என்னுடைய அப்ளிகேஷனுடைய நேம் வந்து கால்சி. ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு இதை மாதிரி கொடுத்தா ஒர்க் ஆகும், ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சிஸ்டத்தை செக் பண்ணணும். அதாவது இந்த அப்ளிகேஷன்ல இந்த மாதிரி எரர் வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இங்க இருக்கிற பாதி பேர் சிஸ்டத்துக்கு இந்த மாதிரி விஷயம் பண்ணா கரெக்டா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்ப என்டர் அடிச்சா ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகணும். அதுதான் நியாயமான ஒரு விஷயம். இது என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையா? நட்டு நான் சொல்லல. வேற யார் சிஸ்டத்துலயாச்சும் கிரியேட் ஆகுதா? உன் சிஸ்டத்துல கிரியேட் ஆகுதா? அண்ணா அண்ணா ஃபர்ஸ்ட் கொடுத்தோனே வேர் கமாண்ட் இஸ் ஆன் ஆஃப். வேர் கமாண்ட் இஸ் ஆன் ஆஃப் வரணும்னா அதனா தெரியலப்பா. இதோ இருங்க. எந்தல கிரியேட் ஆகும்னா உங்கள கிரியேட் ஆகுதா? ஒரே நிமிஷம் இருங்களா. என்னது இது? சரி, ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. என் ஸ்கிரீன் நான் காட்டுறேன். குளோபலா இன்ஸ்டால் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி நான் காட்டும்? குளோபலா இன்ஸ்டால் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கும். சரி, அது எப்படி நான் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நானே ஃபைலை கிரியேட் பண்றேன். இருங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிக்கோங்க. POCன்னு இருக்கா? நான் இதுல இருந்தே நான் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி காட்டுறேன். POCன்ற ஒரு விஷயத்துல நான் என்ன பண்றேன், npx create react app calci. இந்த மாதிரி தான் வரணும். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? நீங்க அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய இதுல வந்துட்டு இருங்க இது போயிட்டே இருக்கட்டும். உங்களுடைய சிஸ்டத்துல என்ன பண்ற, அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட க்ளோஸ் பண்ணிட்டு npx create react app போட. அப்ப npx ஷேர் பண்ண தேவை. இருடா சொல்றேன்டா. ஒன்னும் இல்ல, எங்க ஒருத்தவன் கேள்வி கேட்டான். npx create react app. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் இது கிரியேட் ஆகும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் ஆகுது. இது எங்க வந்து விடும்னா, நான் POC டேபுக்குள்ளார இங்க கால்சின்னு சொன்னேன்னா இதோ இங்க வந்துச்சு பாருங்க. கால்சின்ற ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணல, இங்க கொடுத்த கமெண்ட் மூலமா அது ஒர்க் ஆகி இருக்குது.
ஒர்க் ஆகுதா? ஓகே. NPX அப்படின்னா என்னன்னா, NPX வந்து சொல்லி தடா இருக்க. NPXன்றது என்னன்னா, நீங்க ஒரு பேக்கேஜை வந்து இன்ஸ்டாலே பண்ணாம, இப்ப கிரியேட் ரியாக்ட் ஆப்பை நான் இன்ஸ்டால் செஞ்சுட்டு தானே பண்ணேன். NPX என்ன பண்ணுனா, நீ இன்ஸ்டாலே பண்ண தேவையில்ல, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்கும். ஓகேங்களா? மோஸ்டா இந்த மேக் ஓஎஸ்னா பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த வச்சுதான் நாங்க ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? விண்டோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா NPM வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ NPXக்கு வந்து இதுக்கு முன்னாடி சப்ரே சிஸ்டம்ல NPM இன்ஸ்டால் -g கிரியேட் ரியாக்ட் ஆப் இதை கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம NPM அதை வந்து யூஸ் பண்ணுவோம். NPX நீங்க யூஸ் பண்றதா இருந்தா நீங்க கிரியேட் ரியாக்ட் ஆப்பை நீங்க குளோபலா இன்ஸ்டாலே பண்ண தேவை கிடையாது, அப்படியே டைரக்டாவே நீங்க ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? அதுதான் NPXக்கும் NPMக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இங்க பாருங்க, ஒன்ஸ் இந்த விஷயம் எக்ஸிக்யூட் ஆயிட்டோன்னே இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 3 ஸ்டெப்பு சொல்லும். சபரி உங்க இதுலயும் இன்ஸ்டால் ஆகுதா? ஓகே. அது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 3-4 நிமிஷமாச்சும் எடுக்கும். ஓகே. நீங்க சக்சஸா இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இது என்ன சொல்லும்னா npm ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். இது என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், இப்போ கால்சின்ற ஒரு ஃபோல்டரை நம்ம சிஸ்டம்ல கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா index.html போடுவோம். ஓகேவா? index.html நீங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுவீங்க, அது டம்முன்னு ஒரு ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும். டிஃபால்ட் ப்ரௌசர் எது செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுல ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? சரிண்ணா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்கு, இதுல நீங்க எல்லாமே JSல ஓப்பன் பண்ணணும், எக்ஸ்டென்ஷன் JSனே சொல்லிட்டீங்க. இதுல index.html இருக்க போறது கிடையாது. அப்புறம் எப்படி நம்ம ஓபன் பண்றது அப்படின்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்னதான், கமெண்ட் மூலமா தான் அதை ரன் பண்ண போறோம். npm ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த npm ரன் பில்டு, npm டெஸ்ட், npm ரன் eject இது மூணுமே தேவை கிடையாது, இப்போதைக்கு தேவை கிடையாது, ஆனா ஃபியூச்சர்ல தேவை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஒரு விஷயத்த ஒரு 1.5 மாசம் பார்ப்போம். npm ஸ்டார்ட்டை ஒரு 1.5 மாசம் பார்ப்போம். அதுக்கப்புறம் Node.js போவோம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாசம் கழிச்சு இதை வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் அப்ப யூஸ் ஆகுறது. ஸோ நமக்கு எப்பயுமே யூஸ் ஆகுறது என்னன்னா npm ஸ்டார்ட் தான். ஓகேங்களா? சரி, இது கிரியேட் பண்ணிட்டோன்னே அவனே சொல்லுவான் cd கால்சிக்குள்ளார போங்க அப்படின்னோடனே, அதான் கரண்ட் டைரக்டரி எதுக்குள்ளார போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் கால்சின்ற ஒரு விஷயத்துக்குள்ளார இருக்கேன். இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் போவேன் அப்படின்னா, இந்த இடத்துக்கு போயிட்டு உங்க இதுல வச்சிங்கன்னா ஒரு பிரெட் கம்ஸ் வரும். அந்த பிரெட் கம்ஸ்ல நீங்க cmd அடிக்கணும். ஓகேங்களா? நான் டெர்மினல் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்துட்ட உடனே npm ஸ்பேஸ் start அப்படின்னு என்டர் அடிக்கணும். என்டர் அடிச்ச உடனே ஒரு அப்ளிகேஷன் இங்க ரன் ஆகும். இதோ வந்துச்சு பாருங்க. எஸ், we got it. ஓகே. இதுதான் ரியாக்டோட லேண்டிங் பேஜ். localhost 3001. எதனால இது 3001 வந்துச்சுன்னா, எனதுல ஆல்ரெடி 3000 ஒரு போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு, சேம் போஸ்ட்ல ரன் ஆகாது, அதனால அது 3001 வந்துச்சு. உங்களுக்கு 3000ல தான் ரன் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு இந்த இது வரைக்கும் நீங்க எட்டுன்னு வந்து காட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். இதுவே தலை காஞ்சிரும், சீரியஸா தான் சொல்றேன். யார் யாருக்கு இதனுடைய ஸ்டெப்ஸ் புரியுது? எனக்கு புரியுதுண்ணா. புரியுதுண்ணா. என்பிஎம்னா ஒன்றும் இல்லை இவனே, இப்போ கிரியேட் ரியாக்ட் ஆப்ன்ற ஒரு கமாண்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணும். ஓகேவா? நீங்கள் விண்டோஸ் யூசர், நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரியாக்ட் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, லைக் நார்மலா வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ற மாதிரினா இதுல பண்ண முடியாது. அதுக்காக யூஸ் ஆகிறது தான் கிரியேட் ரியாக்ட் ஆப். ஓகேங்களா? அந்த விஷயத்தை வச்சு நீ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் உன்னுடைய சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்றதுக்கு எப்படின்னா நோட் பேக்கேஜ் மேனேஜரை வச்சு தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? npm
இன்ஸ்டால் -g கிரியேட் ரியாக்ட் ஆப் அப்படி நம்ம கொடுக்கும்போது அது என்ன ஆகும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஒரு சில ஓஎஸ்ல வந்துட்டு ஓகே அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இன்ஸ்டால் பண்ணாலும் உன்னால பேக்கேஜை ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஏதோ ஒரு பர்மிஷனுக்காக அதை அடி வாங்கி அப்படியே நிற்கும். இந்த இன்ஸ்டாலும் பண்ண தேவையில்ல, அதுக்கு எந்த பர்மிஷனும் கொடுக்க தேவையில்ல. என்பிஎக்ஸ் அப்படின்னாலே அது வந்து அன்செக்யூரிட்டி. ஓகேவா? அன்செக்யூரிட்டின்றதோட அதுக்கு வந்து எந்த ஒரு ஆத்தென்டிகேஷனும் தேவை கிடையாது. நீ இன்ஸ்டால் பண்ணாம போ, நீ என்ன கேட்குறியோ நான் எடுத்துன்னு வந்து கொடுத்துருவோம்பா அப்படின்ற மாதிரி. என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப் கால்சி அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணா அது டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணும். இப்போ நான் சொல்லும் போதே ஒரு சில பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்பிஎக்ஸ் வச்சு ஓபன் பண்ணிக்கலாம். ஆஃப் கோர்ஸ் பண்ணிக்கலாம். இது என்ன ப்ராப்ளம்னா நீங்க நோட் பேக்கேஜ் நோட இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமே என்பிஎம் வந்துடும். நீங்க ஒன்ஸ் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு மட்டும்தான் என்பிஎக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. என்பிஎம் யூஸ் ஆகலனா தான் என்பிஎக்ஸ் போகணும். ஓகேவா? என்பிஎம் யூஸ் ஆச்சுன்னா என்பிஎக்ஸ் பக்கம் போகாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி மாற்றி எதுவும் பண்ண தேவையில்ல. ஒரே ஒரு இது ஒன்ஸ் அந்த பேக்கேஜ் அந்த உங்கள் ஃபோல்டர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் உள்ளார ஏதாவது கேலண்டர், ஓகேங்களா, ஒரு ஆட்டோ கம்ப்ளீட்டு, ஒரு ஸ்லைடரு அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம என்பிஎம் இன்ஸ்டால் -save ஸ்லைடர் கர்சர் அப்படின்னு கொடுத்தாலே வந்துடும். ஓகேங்களா? இதை நான் போக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த இன்ஸ்டாலேஷன் முடிங்க. உங்க ஒர்க் ஆயிடுச்சா? சபரி சிஸ்டம் அப்படியே ஷேர் பண்ணு. அட பாவி, நீ சுத்த விட்டியா? எங்க அது கமெண்ட்? இது அத காட்டு. என்னது? மேல பா.